மகரம். மகர ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க. 18ஆம் தேதிக்கு பிறகு உச்சகுரு உங்கள் ராசியவே பார்க்க போகிறார். சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறார். அப்போ அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய யோகம். 9, 10ஆம் இடங்கள் மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்கின்றன. ராசிநாதனை 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனை குருவும் சுக்கிரனும் பார்க்கறது எடாகுடமான ஒரு அமைப்பு. இது வரைக்கும் 7.5 சனி முடிஞ்சிருச்சு, ஒன்றும் முடிஞ்சு எனக்கு ஒன்றும் நல்லதே நடக்கலை, சும்மா தான் ராசி பலனில் எல்லாம் உருட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் நடக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த அதிசார குருப்பெயர்ச்சி அப்படியே படிப்படியாக நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொடுத்துருங்க. ஒரு 50 நாட்களுக்காவது உங்களுடைய ராசி குருவின் பார்வையில் அட்டகாசமான ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. ராசிநாதனை குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்ப்பது என்பது முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைங்க. இதுவரைக்கும் கல்யாணம் நடக்காதவங்க, 2வது திருமணத்தை எதிர்பார்த்து அதற்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, திருமணம் நடந்து கொஞ்சம் சிக்கலில் இருக்குதுங்க, கோர்ட்டு கேஸுன்னு போகுமான்னு தெரியல, மனைவியோ கணவரோ கோச்சிக்கிட்டு அங்கே இப்படி இருக்கிறாங்க, பேசவும் முடியல, அது பண்ணவும் முடியல, வாழ்க்கையில் நான் அப்படிலாம் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணலை, ஏன் இப்படி என் மேரேஜ் லைஃப் இப்படி சிக்கலாச்சுன்னு தெரியல. இவங்க எல்லாருக்குமே அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய மனதிற்கு பிடித்த உங்களுக்கு விருப்பமான நல்ல சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. புதிய காதல் உண்டாகக்கூடிய அமைப்பு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு இளைய பருவத்தினரான மகர ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு அக்டோபர் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும். யார் புருஷன் யார் பொண்டாட்டின்றதில் ஒரு தீர்மானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் அக்டோபர் மாதத்திலே கண்டிப்பாக வருகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ தான் உண்மையிலே 7.5 சனி முடிஞ்சிருக்கு, நீங்கள் என்ன இப்போ தான் சொல்கிறீங்கன்ற அளவுக்கு உங்கள் மேலேயே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறது. தசம அங்காரக என்கின்ற அமைப்பு அக்டோபர் மாதம் முழுக்கவே அந்த தசம அங்காரம் செயல்படும். கண்டிப்பாக ராசியின் அட்டமாதிபதியான சாதகமற்ற பலனை தரக்கூடிய புதன் சூரியன் கூட அப்படியே 10ஆம் இடத்துல போய் நீச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். இந்த அமைப்பு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் அக்டோபர் மாத கடைசியில் உங்களுக்கு அப்படியே தீரக்கூடிய அமைப்புகள். யார் யாரெல்லாம் உங்களை எதிரியாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த எதிரியாக நினச்சவங்க எல்லாருமே இந்த ஆளை ஜெயிக்கவே முடியாத, இனிமேல் நம்ம இவர்கிட்ட அனுசரித்து தான் போகணும், இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணுன்ற மாதிரியான உங்களுக்கு கீழே வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு. இதுவரைக்குமே எங்கேயாவது ஒரு நல்லதுக்கு நடக்காதா, நல்ல வாய்ப்புகள் கிடைக்காதா, பணம் சம்பாதிக்க முடியாதா, கடனை அடைக்க முடியாதா, கவலைகளை தீர்க்க முடியாதா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே 2ஆம் கட்ட நல்ல பலன்கள், அதாவது 7.5 சனி முடிஞ்சிட்டாலும் கூட இப்போத்தான் நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன என்பது மாதிரியாக தனக்குத்தானே சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து முதல் ஒரு 15-16 நாட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி தம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். பிற்பகுதியிலிருந்து யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம்.